நேற்றிலிருந்து தமிழகம் முழுவதும் ஏன் உலகமெங்கு வாழ்கிற தமிழர் முகத்தில் ஒரு சோகம். அதற்கு காரணம் 77 ஆரம்பித்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். 16 வயதிலே ரஜினி அவர்கள் முத பஞ்ச் டைலாக் பேச வச்சவர் அவர் தான். கவுண்டமணி ஐயா அவர்களே முதல்ல காமெடியான அறிவுப்படுத்தினவர் அவர் தான். இது மட்டும் இல்லை, முதல் முறையாக படம் எடுத்தார், வேதம் புதிது எடுத்தார் அப்படின்றலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எங்கெல்லாம் தமிழருக்கான எதிர்ப்புக்காக அவங்களுடைய அடக்குமுறைக்காக விஷயங்கள் நடக்குதோ அதுக்கு முதல் குரல் கொடுத்த ஒரு தமிழனாக இந்த தேனி அல்லி நகரம் சின்னச்சாமி என்கிற பால்பாண்டி, எல்லாருக்கும் பாரதிராஜாவை தெரியும். அவருங்க பேர் சின்னச்சாமி. இந்த ஊரில் செல்லமாக கூப்பிடுவது பால்பாண்டி. அப்படி சின்னச்சாமி என்கிற பால்பாண்டி சின்ன கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு அதிகாரியாக இருந்து கலைத்துறைக்கு போய் 77 ஆரம்பித்த பயணம். பெரிய பெரிய ஆளுமைகளை தமிழ் திரையுலகில் இன்னைக்கு இருக்கிற மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் அவர் உருவாக்கி கொண்டு வந்தது. பாண்டியனாக இருக்கட்டும், நவரசநாயன், கார்த்திக், நெப்போலியன், இப்போ சமீபத்தில் போனாங்களே நிழல் ரவி சார், எல்லாரையும் திரைத்துறைக்கு நடிகையில் கிட்டத்தட்ட 30 நடிகைகளுக்கு மேலே திரைத்துறை கொண்டு வந்தவர். அழகழகான படங்கள், ஏதோ பொழுதுபோக்கு சித்திரமா இல்லாமல் வண்ண வண்ண செட்டுகளுக்கு இடையிலே அந்த நடந்த ஷூட்டிங்கை அப்படி கரிச காட்டுக்கு கொண்டு வந்து காட்டுப்பையில் அந்த சாதாரண விவசாயிகள் என்ன நடைமுறையில் பழக்க வழக்கத்தில் இருக்காங்க அதை திரையில் கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய உச்ச நடிகர்களை அறிமுகம் செய்து மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரசு மரியாதை அதுக்கு முழுக்க பொருத்தமான ஒரு ஜாம்பவன் யாருன்னு கேட்டால் இயக்குனர் இமயம். இந்த இயக்குனர் இமயம்ன்றது எல்லாருக்கும் பொருந்திராது, இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த சிம்பல் இப்படி வைக்கிற சிம்பலே அவருக்கு மட்டும்தான். அதே போல் 3 குரல் ரொம்ப முக்கியமான. என் ரத்தமே எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கைத்தட்டல் வருமோ அதே போல என் இனிய தமிழ் மக்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு கரவோசம் ஒளிவே 2 நிமிஷம் ஆகும். அப்படியாப்பட்ட இயக்குனர் இமயத்துக்கு இன்னைக்கு அரசு மரியாதை கொடுத்திருக்கிறதும் கூடுதல் சந்தோஷம். நண்பர் சொன்னார், இந்த பக்கத்தில் அது எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கிறது. தேனி, திண்டுக்கல் இந்த பகுதி எந்த ஒரு திரைக்காட்சிகள் எடுத்தால் கூட அது ஐயாவுடைய இந்த நினைவிடத்திலிருந்து நீங்கள் வணங்கி தொட்டு கும்பிட்டு அவர் ஆசீர்வாதம் பெற்று போனீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய உயிர் பெறும் என்ற நம்பிக்கையோடு அடுத்து செயல்படுவோம். அரசும் அடுத்தடுத்த விருதுகள் கலைஞருக்கு கொடுக்குற விருதில் ஐயா இயக்குனர் இமயம் பேரில் கொடுத்தா இன்னும் கலைஞரை சந்தோஷப்படுவாங்க. வணக்கம்.